இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஜவ்வரிசி வத்தல் போடுவோம் வாங்க. இப்போ நல்லா நமக்கு ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இதில் ஒரு அரை உப்புக்கு கம்மியாக தான் உப்பு போடணும். அப்போ தான் நம்ம காஞ்சோன்னு நமக்கு முழு உப்பு கிடைக்கும். இப்போ அரிசி மாவையும் இதில் ஊற்றிடுவோம். இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பச்சை மிளகா போட்டுக்குவோம். பாருங்கள் வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் நம்ம சாறு எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை சாறையும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். சாறு ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே சும்மா ஒரு கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ உப்பு போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க முருங்கைக்கீரை ஜவ்வரிசி வத்தல். இது வந்து க்ரீன் கலர் உங்களுக்கு தேவைன்னா இதுமாரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், உங்களுக்கு சத்தான ஒரு வடகமாகவும் ஆகிடும். எந்த ஃபுட் கலரும் சேர்க்கணுன்னு தேவை கிடையாது. இதே வந்து நமக்கு பொரிக்கும் போது க்ரீன் கலரில் கொஞ்சம் கிடச்சிரும். பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ் போகிற எல்லாருக்குமே வந்து இதை லஞ்சுக்கு ஒரு சைடிஷாக பொரித்து கொடுத்து அனுப்பலாம். முருங்கைக்கீரையில் போட்டோம்னா ஜவ்வரிசி வத்தல் அது எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பொரிப்போம் வாங்க. கலர் மட்டும்தான் லேசாக மாறி இருக்கவே அதெல்லாம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. இதுவும் இப்படி கரகரன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஜவ்வரிசிலாம் அப்படி குண்டு குண்டாக பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள்.